அக்கா, நான் 3 வருஷமா நீட் எக்ஸாம் எழுதுறேன். என்னோட மார்க் 300 தாண்ட மாட்டேங்குது. கண்டிப்பா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல தான் சீட் வாங்கணும். எம்பிபிஎஸ் அப்ராடோ இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால போற அளவுக்கு எனக்கு வசதி இல்ல. எனக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். டெய்லியும் 150 இருந்து 200 MCQ சால்வ் பண்ணுங்க. பிகினிங்ல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கஷ்டப்பட்டா அதுக்கான பலன் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து பாருங்க. எடுத்துட்டு அந்த டெஸ்ட்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்னு ஒரு மிஸ்டேக் நோட்னு ஒரு நோட் போட்டு அந்த மிஸ்டேக்ஸை எகைன் அண்ட் எகைன் பண்ணாம பாத்துக்கோங்க. NCERT பயாலஜியை லைன் பை லைன் ரிவைஸ் பண்ணி ஃபிங்கர் டிப்ல வச்சுக்க பாருங்க. நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் என்னவா இருக்கணும் ஒரு பேப்பர் எடுத்து நீங்களே எழுதி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரே மிஸ்டேக்கை எகைன் அண்ட் எகைன் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு அதே மாதிரி ரிசல்ட் தான் வரும். சேம் மெத்தட் யூஸ் பண்ணாம வேற மெத்தட் யூஸ் பண்ணி படிக்க பாருங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உங்க ஸ்கோர் 300+ இருந்து 500+ ஆகும். கண்டிப்பா லக்ல எல்லாம் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியாது, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ட்ரீமை யாருக்காகவும் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க, ஆனா படிக்கிற மெத்தடை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வெறும் கனவு மட்டும் இல்ல, அது ஒரு போல்ட் டெசிஷன். அந்த டெசிஷன் எடுத்தவங்க கண்டிப்பா அதை அடைவாங்க. இனி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உங்களோட ஹார்ட் ஒர்க் வீணாகாது. ஆல் தி பெஸ்ட்.